தேவனுடைய உடன்படிக்கை என்பது வாக்குத்தத்தம் என்று நாம் பார்த்து வருகிறோம். அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் இப்போது யார் என்பதை இன்றைக்கு நாம் ஆராய இருக்கிறோம். யாவே அல்லது யெகோவா, யாவே அடோனே, எல்ஷடாய் எனும் தேவனுடைய நாமங்களின் புரிதல் நம்முடைய வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்று கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். நாம் அனைவரும் நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காகவே வாக்குத்தத்த உடன்படிக்கை ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பதை நாம் இந்த வாரத்திலே பார்க்க இருக்கிறோம். தேவனே நமக்கு கேடகமாக இருக்கிறார். தேவன் தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவில் நிறைவேறுகின்றன. இன்றைக்கு இயேசுவை நம்புகிறவர்களே இஸ்ரவேலர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த வார பாடத்திலே நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களுடைய மனதை திறந்தரலும். உண்மை நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வதற்கு எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். ஜேம்ஸ் மூர் எனும் போதகர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அவருடைய சபையைச் சேர்ந்த இளம் வயது கிறிஸ்தவ கணவர் ஒருவர் தனது மனைவியை இழந்தபோது நடந்த சம்பவத்தை அவரிடம் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். தன் மனைவியை இழந்த அவர் தனியாக தன்னுடைய மகனோடு வீட்டிற்குள் இருந்த முதல் நாளில் அந்த மகன் அப்பாவை பார்த்து, அப்பா, அம்மாவை எங்கே என்று கேட்டான். இவர் அமைதியாக அம்மா வருவார் என்று மாத்திரம் சொன்னார். அவன் விடுவதாக இல்லை. அம்மா எங்கே, அம்மா எங்கே, அம்மா எங்கே என்று அவரை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான். கடைசியில் அம்மா இல்லாததனால் பயமாக இருக்கிறது என்று அப்பாவை பார்த்து சொல்லிவிட்டு, நீங்கள் என்னை பார்த்து கொண்டே இருந்தால் நான் தூங்கி விடுவேன். எனக்கு தூக்கம் வரவில்லை, அம்மா இல்லை, நீங்கள் என்னை பார்த்து கொண்டே இருங்கள், நீங்கள் என்னை பார்த்து கொண்டே இருங்கள் என்று அந்த சிறுவன் சொன்னான். அப்போது இவர் அவனிடம், நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், படுத்து தூங்கு என்று தூங்க வைத்தார். அப்பாவை பார்த்து கொண்டே அவன் தூங்கிவிட்டான். அப்போதுதான் அவருக்கு ஒரு புரிதல் உண்டாயிற்று. இந்த உலகத்தில் எல்லாம் நமக்கு நிலையாக இருக்கப் போவதில்லை. நமக்கு நிலையாக இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று ஆண்டவர் மாத்திரமே. எனவே ஆண்டவரத்தில் ஜெபித்தார். ஆண்டவரே, நீர் என்னை பார்த்து கொண்டே இருந்தால் நான் நிம்மதியாக இருக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் இப்போது எனக்கு எந்த பிடிப்புமே இல்லை. என்னுடைய மகன் மாத்திரம்தான். ஆனால் என்னுடைய தேவைகள், என்னுடைய பிரச்சனைகள் எதையுமே அவனால் புரிந்து கொள்ள முடியாது. நீர் மாத்திரமே என் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியும். நீர் என்னை பார்த்து கொண்டே இருந்தால், நீர் என்னை பார்த்து கொண்டே இருந்தால் என்று உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார். சற்று நேரம் கழித்து மனதில் ஒரு விதமான சமாதானம் உண்டாயிற்று. தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல் செய்கிற ஆத்மா எங்கே இருக்கிறது என்று அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் சுற்றி அலைகின்றன. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரே, நீர் என்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஏங்குகிற உள்ளம் ஒன்று இருக்கும் என்றார். அந்த உள்ளத்தின் ஏக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய போராட்டம் எதுவாக இருந்தாலும் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளும்போது, நீர் என்னை பார்த்து கொள்ளும் ஆண்டவரே என்று நிச்சயமாகவே அவருடைய கையில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கலாம். தேவனே கேடகம் என்று நாம் முதலாவதாக பார்க்க இருக்கிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். எப்படிப்பட்டவராக நம்மோடு கூட இருக்கப் போகிறார்? நம்மை சுற்றிலும் நமக்கு கேடகமாக இருப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று முதலாவதாக ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொன்னார். நீ பயப்படாது, ஏனென்றால் நான் உனக்கு கேடகம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த வார்த்தையை அவர் சொன்னார் என்பதை நாம் கவனித்தாக வேண்டும். அம்ராப்பேல், அரியோகு, கெதர்லாகோமேர், திதியால் என்று 4 அரசர்கள் ஒன்று சேர்ந்து பேரா, பிர்சா, சினேயா, செமேபர், பேலா என்கிற 5 ராஜாக்களோடு சண்டை போட்டார்கள். இந்த பின்னால் வருகிற 5 ராஜாக்களில் முதல் 2 பேர் சோதோம், கொமோரா பட்டணங்களின் ராஜாக்கள். அமராபேல் என்பது பாபிலோனின் ராஜா. எனவே இந்த பாபிலோனின் ராஜாவின் கீழாக இருக்கிற கூட்டமும் சோதோமின் ராஜாவின் கீழாக இருக்கிற கூட்டமும் சண்டை போட்டு அதில் பாபேலின் ராஜா வெற்றி அடைகிறார். அப்போது சோதமில் கூடியிருந்த ஆபிரகாமுடைய சகோதரன் குமாரனாகிய லோத்துவையும்
அவன் சிறைப்பிடித்து கொண்டு சென்று விடுகிறான். இந்த லோத்துவை பற்றி பேதுரு சொல்லும்போது நீதிமானாகிய லோத்து என்று குறிப்பிடுகிறார். நீதிமானாக இருந்த போதிலும் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பல சமயங்களில் இந்த உலகத்தில் நாம் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொண்டால் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது என்று தவறாக எண்ண தூண்டப்படுகிறோம். அப்படி இல்லை என்பதை பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை நமக்கு காட்டுகிறது. இங்கே லோத்து நீதிமான் தான், ஆனாலும் அவன் கைது செய்யப்பட்டான். அவனை சிறைப்பிடித்து கொண்டு இந்த 4 ராஜாக்கள் தங்களுடைய நாடை நோக்கி செல்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட ஆபிராம் தன்னுடைய நண்பர்களாகிய ஆனேர், எஸ்கோல், மம்ரே எனும் எமோரியரை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டில் இருந்த 318 வேலையாட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து அவர்களை துரத்தி சென்று தமஸ்குவுக்கு அருகே அவர்களை வெற்றி கொள்கிறார். அவர்கள் சிறைப்பிடித்து சென்ற மக்களையும் அவர்கள் எடுத்து சென்ற பொருட்களை மீட்டு கொண்டு ஆபிரகாம் திரும்பி வருகிறார். இந்த அம்ராப்பேல் ஆட்சி செய்து வந்த பகுதியிலிருந்து தான் ஆபிரகாம் வந்திருந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்போது அம்ராப்பேலையும் அவனை சேர்ந்தவர்களையும் இவர் தோற்கடித்து விட்டு வந்து விடுகிறார். ஒருவேளை அவருடைய உள்ளத்தில் அவன் திரும்ப படையெடுத்து வந்தால் என்ன செய்வது என்கிற எண்ணம் தோன்றியிருக்கலாம். என்னவோ தெரியவில்லை. அதை பற்றி நமக்கு வேதாகமம் ஒன்றும் சொல்லவில்லை. அவனுக்கு அது நிமித்தமாக பயம் இருந்திருக்கலாம் என்பது வெறும் யூகம்தான். ஆண்டவர் இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அவனுக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு பாதுகாவலாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கேடகம் என்பது ஒரு தற்காப்பு ஆயுதம். தூரத்திலிருந்து ஏயப்பட்ட அம்புகளை அந்த கேடகத்தை வைத்து தடுத்து நிறுத்தலாம். திரையில் தெரிகிற படத்தை பாருங்கள். அருகிலிருந்து பட்டயத்தால் தாக்குவதையும் கேடகத்தால் தடுத்து நிறுத்தலாம். அருகிலிருந்து கோடரியால் தாக்குவதையும் கேடகத்தால் தடுத்து நிறுத்தலாம். அருகிலிருந்து ஈட்டியால் தாக்குவதையும் கேடகத்தால் தடுத்து நிறுத்தலாம். அருகிலிருந்து தாக்க பயன்படுத்துகிற ஆயுதங்களையும் தூரத்திலிருந்து நம்மை கொலை செய்ய வருகிற ஆயுதங்களையும் இந்த கேடகத்தால் தடுத்து நிறுத்தலாம். தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். ஆபிரகாம் இடத்தில் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நமக்கும் உரியது. எப்போது நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தோம் என்றால். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடம் பேசினால் இதை அவர் எப்படி சொல்வார்? நான் தான் உனக்கு குண்டு துளைக்காத சட்டை என்று சொல்லியிருப்பார். இன்றைக்கு உலகத்தில் இந்த குண்டு துளைக்காத சட்டைகளை போட்ட அதிகாரிகள் சில சமயங்களிலே குண்டு துளைத்து இறந்து போனதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அங்கே ஊழல் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் தேவன் நமக்கு குண்டு துளைக்காத சட்டை என்றால் அது ஊழல் இல்லாத சட்டையாக இருக்கும். நிச்சயமாகவே குண்டு துளைத்து நம்மை அழித்து விட முடியாது. சாத்தானின் தாக்குதல்களில் இருந்தோம், சாத்தானுடைய ஆட்களின் தாக்குதல்களில் இருந்தோம் தேவன் நம்மை காப்பாற்றுவார் என்கிற வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆபிரகாமின் பிள்ளைகளாக இன்றைக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு இந்த வாக்கு தத்தம் உரியதாக இருக்கிறது. தேவன் உங்களுக்கு கேடகமாக இருக்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை வேத வசனங்கள் சிலவற்றின் மூலமாக நாம் பார்ப்போம். கசப்பான வார்த்தைகளாகிய அம்புகளால் நம்மை தாக்கலாம். மறைந்திருந்து தாக்குவார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். கசப்பான வார்த்தைகள், உத்தமர்களை வேதனைப்படுத்தத்தக்கதாக இது போன்ற வார்த்தைகளை பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் கூட அவர்களுக்கு பயமே இல்லை. அவன் மேல் சடிதியில் அம்புகளை எய்கிறார்கள். இந்த அம்புகள் நம்மை வந்து தைக்கும் போது நமக்கு காயம் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் தேவன் நமக்கு கேடகமாக இருந்தால் இந்த அம்புகள் நம்மை பாதிக்காமல் இருக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதே போல் கபடம் பேசுகிற நாவு என்றும் குறிப்பிடுகிறார். அதையும் அம்புக்கு ஒப்பிட்டு எரேமியா பேசுகிறார். எரேமியாவுடைய ஊர்க்காரர்கள், அவருடைய உறவினர்கள் அவரை தங்கள் வார்த்தைகளினாலே காயப்படுத்துகிறார்கள். தேவனிடத்தில் போகும்போது தேவன் சொன்னார், இதெல்லாம் சாதாரணம், உன்னுடைய தகப்பன் வீட்டாரே உனக்கு விரோதமாகத்தான் இருக்கிறார்கள் என்று இன்னொரு உண்மையை சொன்னார். அது எவ்வளோ வேதனையாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். பேசுவது சமாதானமான வார்த்தைகள், ஆனால் உள்ளத்திற்குள்ளாகவோ அவனை அழித்து விடுவதற்கான திட்டங்களை எல்லாம் அவர்கள் தீட்டி வைத்திருக்கிறார்கள் என்று எரேமியா குறிப்பிடுகிறார். சாலமோன் ராஜா சொல்லும்போது பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு என்கிறார். ராஜாவிடம் பேசும்போதே இதுபோல பட்டய குத்துகள் போல குத்துகிறவர்கள் இருந்திருக்கிறார்கள்.
அவருடைய தகப்பனாகிய தாவீது இன்னொன்று சொல்கிறார், அவர்கள் பேசும்போது என்னையிலும் மிருதுவாக பேசுகிறார்கள், ஆனால் அவை பட்டயங்கள் என்பது அதற்கு பிறகுதான் தெரிகிறது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 55:21. எனவே இது போன்ற வார்த்தைகள் நம்மை தாக்க வரும்போது தேவன் நமக்கு கேடகமாக இருந்து பாதுகாக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவர்கள் தங்களுக்கு தாங்களே குழி வெட்டி கொள்கிறார்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர். பட்டயத்தை உருவுகிறார்கள், வில்லை நாணேற்றுகிறார்கள், செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணுவதே அவருடைய நோக்கம். ஆனால் அவர்களுடைய பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உரிப்போம், அவர்கள் வில்லுகள் முறிந்து போம் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சங்கீதம் 37:15 குறிப்பிடுகிறார். ஆமாம், அவர்கள் தங்களுக்கு தாங்களே குழி வெட்டி கொள்கிறார்கள். நீங்கள் தேவனை நம்புகிறவர்களாக இருந்தால் இதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும். தேவன் நமக்கு செய்ய விரும்புகிற நன்மை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். இச்சகம் என்பது முகஸ்துதி. உனக்கு முன்னராக உன்னை துதித்து பேச வேண்டிய சூழ்நிலைக்கு உன் சத்துருக்களை ஆண்டவர் தள்ளுவார். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். அவர்கள் எது மதிப்பானதை நினைக்கிறார்களோ அதையெல்லாம் மிதித்து தள்ளி நீ அதற்கு மேலாக ஏறப்போகிறாய். தேவன் உனக்கு கேடகமாக இருந்து செய்வதாக சொல்லியிருக்கிற நன்மைகள் இப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன. இதை காட்டிலும் இன்னொரு பாதுகாப்பை பற்றி பேசுகிறார். அது ஆன்மீக பாதுகாப்பு. இந்த உலகத்தில் சரீர பிரகாரமாக மனதளவில் நமக்கு வருகிற பாதிப்புகளை விட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற பாதிப்பு மிகவும் மிகவும் மோசமானது. தேவன் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். நாம் நியாயமாகத்தான் நடக்க வேண்டும் என்று நடக்கும்போது, நியாயப்படி நாம் எல்லாவற்றையும் செய்யும்போது உங்களுடைய பாதையை காப்பாற்றுகிறதை அவர் பார்த்து கொள்கிறார் என்று நீதிமொழியில் 2:8 வாசிக்கிறோம். பரிசுத்த பவுல் தன்னுடைய நம்பிக்கையை இவ்வாறு சொல்லுகிறார், என்னை எல்லா தீமையிலிருந்தும் அவர் ரட்சித்து அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். இந்த உலகத்தில் கஷ்டங்கள் இருக்கலாம், அந்த ராஜ்யம் போய் சேர வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமானது. அதற்கு உதவி செய்வதாக இந்த தேவன் வாக்கு பண்ணுகிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஆம், எல்லாருக்கும் வருகிற பிரச்சனைகள் தான் உங்களுக்கு வந்திருக்கின்றன. ஆனால் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எந்த விதத்தில் வித்தியாசம்? நீங்கள் அவரை நம்புகிறவர்கள். உங்களுக்கு உதவி செய்வதாக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்றால் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அவர் பொய் சொல்வது இல்லை. அவர் நம்பத்தகுந்தவர். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். உங்களுக்கு ஒரு சோதனையை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்றால் அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதனால் தான் அனுமதித்திருக்கிறார். அப்படி தாங்குவதன் மூலமாக நீங்கள் மிகவும் மிகவும் பலத்தவர்களாக மாறுகிறீர்கள். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கு அவசியம் என்பதனால்தான் இந்த சோதனைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிறார். சில சமயங்களில் பிரச்சனைக்கு மேலாக பிரச்சனை வருவதாக நமக்கு தெரிகிறது. இப்போ காரணம் என்ன? அந்த பிரச்சனையை நாமே சுமந்து கொள்வதற்கு பிரயாசப்படுவது தான். அதை யாரிடம் கொடுக்க வேண்டுமோ அவரிடத்தில் கொடுத்து விட்டோம் என்றால் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுதலை பெறலாம். எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் தப்புவதற்கான வாய்ப்பு அங்கே இருக்கிறது. அந்த வாய்ப்பை அவர் ஏற்படுத்துவார் என்று வேதாகமம் சொல்கிறது. இப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. தேவனை விட்டு நம்மை பிரிக்க பார்க்கிற எல்லா சோதனைகளிலிருந்தும் தேவன் நம்மை காப்பாற்றுவார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா சோதனைகளிலிருந்தும் ஆண்டவர் பாதுகாப்பார் என்றார். எவருக்குமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லை. நாம் செய்ய வேண்டியது ஒன்று உள்ளது. நாம் அதை செய்யும்போது தான் இந்த பாதுகாப்பு நமக்குரியதாக மாறுகிறது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அவரை நாம் நம்ப வேண்டும். பிரச்சனை வந்த மாத்திரத்தில் அந்த பிரச்சனை எப்படி சமாளிப்பது என்று நான் பிரயாசப்படுவதை நிறுத்திவிட்டேன். ஆண்டவரே, இந்த பிரச்சனை இருக்கிறது, இதை உம்முடைய கையில் விட்டுவிட்டேன், நீர் பார்த்து கொள்ளும் என்று நான் அமைதியாக இருக்கலாம். ஆனால் நான் அமைதியாக இருப்பது இல்லை. வேதனைப்படுகிறேன். அதனால் எனக்கு மன அழுத்தம் கூடுகிறது, இரத்த கொதிப்பு உண்டாகிறது,
எல்லா பிரச்சனைகளும் வருகின்றன. அதற்கு காரணம் அவரை நான் நம்பவில்லை என்பது தான். அவரை நான் நம்புகிறேன் என்றால் நான் ஏன் வேதனைப்பட வேண்டும்? எனக்கு ஏன் இரத்த கொதிப்பு வர வேண்டும்? நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று நினைப்பதினால்தான் இந்த பிரச்சனை நமக்கு வருகிறது. கொஞ்சம் அவரிடத்தில் விட்டு பாருங்களேன். ஜெபித்த பிறகும் எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்றால் ஜெபித்த பிறகும் பிரச்சனையை நாம் சுமந்து கொண்டு அலைகிறோம். அந்த பிரச்சனையை அவரிடத்தில் விடுவோமே. அவர் கேடகமாக இருக்கிறார் என்று வேதாகம் நமக்கு சொல்கிறது. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் அல்லவா? நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தல் என்பது தேவனுக்கு அனுமதி கொடுப்பது ஆகும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அனுமதி இல்லாமல் அவர் குறுக்கிடுவது இல்லை. அவருக்கு நாம் அனுமதி கொடுக்க வேண்டும். இந்த பிரச்சனை இருக்கிறது ஆண்டவரே, இந்த பிரச்சனையை தீர்ப்பது எப்படி என்பது உமக்கு தெரியும். உமக்கு தெரிந்த வழியில் அந்த பிரச்சனையை தீர்த்து வையும் என்று அவரிடத்தில் நாம் விட்டு அவருக்கு நாம் அனுமதி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு பதிலாக நாமே பிரச்சனையை தீர்ப்பதற்கு பிரயாசப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். விசுவாசம் என்னும் கேடகம் என்று சொல்கிறார். எபேசியருக்கு பவுல் எழுதும்போது சொல்வதை பாருங்கள். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் இருங்கள். ஆம், அவர் நமக்கு கேடகம்தான். ஆனால் அவராக நம்மை மூடிக்கொள்வதில்லை. நமக்கு முன்னராக நிற்பது இல்லை. நாம் அவரை அனுமதிக்க வேண்டும். நாம் அவரை நம்ப வேண்டும். நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் போது தான் இந்த கேடகம் சாத்தானுக்கும் நமக்கும் குறுக்கே நிற்க முடியும். சாத்தானுடைய ஆட்களுக்கும் நமக்கும் குறுக்கே நிற்க முடியும். அப்போது அவர்கள் எய்கிற அக்கினி அஸ்திரங்கள், அக்கினி அம்புகள் எல்லாம் அவிந்து போய்விடும். என்னுடைய கையில் இருக்கிறது. நான் அவரை விசுவாசித்தாக வேண்டும். நான் அவரை நம்பியாக வேண்டும். என்னை முற்றிலுமாக நான் அவரிடத்தில் ஒப்படைத்தாக வேண்டும். அது இல்லை என்றால் நான் வேதனைப்பட்டு கொண்டு தான் இருப்பேன். தேவன் கேடகம்தான். ஆனால் அனுமதித்தால் நமக்கு அவர் கேடகமாக இருக்க முடியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நம்பி அவர் சொற்படி செய்வது மாத்திரமே. செய்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமாக மாறுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இயேசுவுக்குள்ளாக எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறுகின்றன. அது எப்படி என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஆபிரகாமுடைய அழைப்பிலிருந்து நாம் சுருக்கமாக பார்ப்போமே. ஆசீர்வாதம் சாபம் பற்றிய ஆதியாகமம் 12:3 ஏற்கனவே 2 முறை விளக்கமாக பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு மறுபடியும் லேசாக நான் சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். சபிக்கிறவன் சபிப்பேன் என்கிற இந்த 2 வார்த்தைகளில் சபி என்கிற வேர் சொல்லானது மூலமொழியில் வித்தியாசமானதாக இருக்கிறது. சபிக்கிறவன் என்றால் அலட்சியம் பண்ணுகிறவன் என்று மொழிபெயர்த்திருக்கலாம். சபிப்பேன் என்பதை அழிப்பேன் என்று மொழிபெயர்த்திருக்கலாம். ஆபிரகாம் சொல்லுகிற வார்த்தைகளை அலட்சியம் பண்ணுகிறவன் நித்திய அழிவை சம்பாதிப்பான். ஆசீர்வதிக்கிறவர்கள் என்கிற வார்த்தையை மதிக்கிறவர்கள் என்று மொழிபெயர்க்கலாம். ஆபிரகாமுடைய வார்த்தைகளை மதிக்கிறவர்கள் அதற்கான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அந்த ஆசீர்வாதம் நல்லதொரு வாழ்க்கையாகும். ஏன்னா இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை மதிக்கிறவர்களை நான் வாழ வைப்பேன், உன்னை அலட்சியம் பண்ணுகிறவர்களை நான் அழித்திடுவேன். இந்த அழிவு இந்த உலகத்தில் நேரிடாமல் இருக்கலாம், ஆனால் நித்திய அழிவை அவர்கள் சந்திக்க நேரிடும். உபாகம் 30, 19, 20 வசனங்களை வாசித்து பாருங்களேன். ஜீவனையும் மரணத்தையும் என்று சொல்லுகிற அவர் இதே உண்மையை மறுபடியும் சொல்லும்போது ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் என்று சொல்லுகிறார். எனவே ஆசீர்வாதம் என்பது ஜீவன் அல்லது வாழ்க்கை, சாபம் என்பது மரணம் என்று நமக்கு தெரிகிறது. இதை நன்றாக நாம் எப்போதும் வழங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஆபிரகாம் சொல்வதை அலட்சியம் பண்ணாமல் மதித்து நடந்தால் நல்ல வாழ்வு கிடைக்கும். ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். ஆதியாகமம் 18:19. அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வதற்கே ஆபிரகாமை தேவன் அழைத்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லும்போது இதைத்தான் சொல்கிறார். உன்னுடைய சந்ததி ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும். அவர்கள் மற்றவர்களுக்கு இன்னும் நித்திய வழியை பற்றி சொல்லுவார்கள். நீ ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் இருக்க போகிறாய் என்று சொன்னார். அப்படி பெரிய ஜாதியாக பெரிய கூட்டமாக மாறி செய்ய வேண்டிய வேலை ஆபிரகாமின் சந்ததிக்கு இருக்கிறது. யாக்கோபு பெத்தேலிலே படுத்து சொப்பனம் கண்டபோது உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் என்ற ஆண்டவர் அவரிடத்தில் சொல்கிறார். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். யோசேப்பை பார்ப்பதற்காக யாக்கோபு எகிப்துக்கு புறப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்நிய நாட்டிற்கு போகிறோமே என்று அவன் யோசித்த போது ஆண்டவர் யாக்கோபிடத்தில் மீண்டுமாக தன்னுடைய உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார். நீ எகிப்து போவதற்காக பயப்படாதே, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். 75 பேர் யாக்கோபுடைய குடும்பத்தார்.
அவர்கள் தவிர வேலைக்காரர்களும் இருந்திருப்பார்கள். இவர்கள் எல்லாரும் எகிப்துக்கு சென்று அங்கே திரும்பி வரும்போது 20 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களாக வந்தார்கள். அடிமைத்தன வீடு தான் எகிப்து. ஆனால் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அங்கே உன்னை பெரிய தேசமாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த உபத்திரவங்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததி பெரிய தேசமாவதற்கு காரணமாக இருந்தது. இஸ்ரவேலர் பெரிய ஜாதி ஆவதற்கே எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள் என்பது நமக்கு புரிகிறது. இன்றைக்கு ஒருவேளை இஸ்ரவேலர் பட்ட கஷ்டங்களைப் போல கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க நேரிட்டால் பின்னாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு அது காரணமாக இருக்கலாமே. ஆபிரகாமின் சந்ததிகள் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றியும் நாம் பார்ப்போம். யாத்திரா 19:6 ஆண்டவர் சொன்னார், பூமியெல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். இது நன்காக நாம் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலர் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மக்கள் கூட்டம். அந்த வேலைக்காக ஆண்டவர் அவர்களை பிரித்தெடுத்தார். அதனால் இவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகள், மற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்று அர்த்தமில்லை. இஸ்ரவேலை ஆண்டவர் சேஷ்டபுத்திரன் என்று அழைக்கிறார், முதற் பிள்ளை. அவன் முதற் பிள்ளை என்றால் மற்ற பிள்ளைகளும் இருக்கத்தானே செய்கிறார்கள். பூமியெல்லாம் என்னுடையது என்று சொல்லுகிறார். பூமியில் இருக்க அத்தனை மக்களும் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் அவர்களுக்கு ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு இஸ்ரவேலரை ஆண்டவர் அழைத்தார். இந்த புரிந்து கொள்வது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் இஸ்ரவேலர் ரட்சிப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். இல்லை, ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். இஸ்ரவேலர் ஊழியம் செய்ய வேண்டிய விதம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டுமா? எல்லாருக்கும் முன்பாக அது ஞானமாக இருக்கும், விவேகமாக இருக்கும் என்று உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேயின் மூலமாக சொல்லுகிறார். மற்ற மக்களெல்லாம் இதை கேட்டு என்ன சொல்வார்களாம்? இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்று சொல்வார்கள். என் தேவனுடைய வார்த்தைகள் ஞானமானவை, விவேகமானவை என்பதை ஒரு சாட்சியாக இஸ்ரவேலர் மற்ற மக்கள் மத்தியில் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. நம்முடைய தேவநாயக கர்த்தர் நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்று உபாகம் 4:7 சொல்கிறார். ஊழியத்தில் நாம் எதை காட்ட வேண்டும்? ஊழியம் என்றால் நான் நம்புகிற கொள்கைகளை மற்றவர்களையும் நம்ப வைக்க வேண்டும் என்று நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் காட்ட வேண்டியது இதுதான். நான் என் தேவனை தொழுது கொள்ளும்போது அவர் எனக்கு சமீபமாக இருக்கிறார், அவர் என்னிடத்தில் பேசுகிறார், அவர் எனக்கு நன்மைகளை செய்கிறார். ஊழியத்திலே நாம் அதைத்தான் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். பிரச்சனையோடு இருக்கிற மக்களிடத்தில் நாம் போகும்போது தேவன் எனக்கு போதுமானவராக இருந்தார், இந்த தேவனை நீங்கள் நம்பலாம், அவர் உங்களுக்கும் போதுமானவராக இருப்பார் என்று தேவனை அறிமுகப்படுத்தி தேவனுக்கு சீடர்களாக அவர்களை நாம் மாற்ற வேண்டும். அதற்கு பதிலாக நம்முடைய கொள்கைகளை உபதேசித்து நமக்கு சீடர்களாக மாற்றுவதற்கு நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பாவத்தை விட்டு நாம் வெளியே வருவோமாக. தேவனுக்கு சீடராக மக்களை மாற்றுகிற பணிதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி. அதை எப்படி நாம் செய்ய முடியும்? வாழ்ந்து காண்பிப்பது தான். உபதேசிப்பதை விட வாழ்ந்து காண்பிப்பது மிகவும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:4 நமக்கு ஏன் பிரச்சனைகள் வருகின்றன என்பதற்கு ஒரு அருமையான காரணத்தை பவுல் சொல்லுகிறார். உபத்திரவத்தில் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி. கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும். அனத்தில் போய் கஷ்டப்படாதே, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்வதல்ல. நாம் சொல்லுகிற அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அதை அனுபவித்திருக்க வேண்டும். ஒருவன் தலைவலிக்கிறது, மருந்து கொடுக்கிறாய், இந்த மருந்தை போட்டால் தலைவலி நிற்கும் என்று நீ சொல்லுகிறாய். நீ ஒரு நாள் அதை பயன்படுத்தி பார்த்ததில்லை என்றால் எப்படி? தலையில் முடி வளர வேண்டும், இந்த மருந்தை பயன்படுத்தினால் இந்த முடி வளரும் என்று சொல்லுகிற நான் மொட்டை தலையனாக இருந்தால் நான் கொடுக்கிற மருந்து எத்தகையதாக இருக்கும்? அதை பற்றி அவர்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்? 2 கொரிந்தியர் 1:4 பவுல் சொல்வதை பாருங்கள். உபத்திரவத்தில் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். உபத்திரவமே நமக்கு வரவில்லை என்றால் ஆறுதல் செய்கிறவர் என்பதை நாம் எப்படி கற்றுக்கொள்ளப் போகிறோம்? புத்தகத்தில் படிக்கிற படிப்பு ஒரு நாளும் நமக்கு உதவுவதில்லை. ஏட்டுச்சொரை கறிக்கு உதவாது என்று சொல்வார்கள். எனக்கு கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தில் எனக்கு ஆறுதல் செய்கிறவர் எனக்கு ஆறுதலாக இருந்திருக்கிறார். நீ அவரை நம்பலாம், உனக்கும் அவர்கள் ஆறுதல் செய்வார் என்று சொல்ல தகுதியுடையவர்களாக
நாம் மாற வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு வலியுறுத்துகிறது. இஸ்ரவேல் தேசமாக அழைக்கப்பட்ட போது அவர்கள் தங்களுடைய வேலையை செவனை செய்யவில்லை. தாங்கள் மாத்திரம்தான் ரட்சிப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள் போல நடந்து கொண்டார்கள். ஆனால் வாழ்க்கையிலோ சுற்றிலும் இருந்தவர்களை காட்டிலும் மிகவும் சீர்கெட்டவர்களாக இருந்தார்கள். எனவே பாபிலோனியர் அவர்களை சிறைப்பிடித்து சென்றார்கள். எருசலேம் ஆலயம் அழிக்கப்பட்டது. அந்த பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு கொஞ்சம் பேர் மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தார்கள். அந்த இஸ்ரவேல் இந்த ஊழியத்தை செய்தார்களா? இஸ்ரவேலத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன? ஏசாயா 60 நாம் வாசிக்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்ற ஏசாயா 60:1-2 வாசிக்கிறோம். இங்கே தேவன் வெளிப்படுத்துகிற விதத்தை பாருங்கள். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இப்போதும் நாம் சாட்சியாகத்தான் வாழப்போகிறோம். ஆனால் அது என்னுடைய செயல் அல்ல, இது தேவனுடைய செயல். சில சமயங்களில் அதை நாம் செய்வதாக நினைத்து விடுகிறோம். தேவனுடைய செயலை நாம் செய்வதாக நினைப்பது தவறு தானே, அவருடைய இடத்தை எடுத்துக்கொள்வது தானே, அதுதானே பாபிலோனாக மாறுவது. அந்த தவற்றை நாம் ஒரு காலம் செய்யாதிருப்பதற்கு தேவனுடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்படைப்போமாக. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் வெளிப்பட வேண்டும். உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்ற ஏசாயா 60:3 நாம் பார்க்கிறோம். வெளிச்சம் என்பது பிரசங்கமா, வாழ்க்கையா? எதை பார்த்து மக்கள் தேவனிடத்தில் தேடி வருவார்கள்? பிரசங்கத்தை கேட்டால், வாழ்க்கையை பார்த்தா. ஏசாயா 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களையும், மீகா 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களையும் வாசித்து பாருங்கள். அப்படி தேடி வருகிற ஜனங்கள், உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று தேடி வருகிற ஜனங்கள், அழிக்கிற ஆயுதங்களை எல்லாம் ஆக்கப்பூர்வ ஆயுதங்களாக மாற்றுவார்கள், அங்கே சமாதானம் நிலவும் என்று ஏசாயாவிலும் மீகாவிலும் நாம் வாசிக்கிறோம். நாமே அழிக்கிற ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு சுற்றுவோம் என்றால் தேவனுடைய வெளிச்சத்தை நாம் எப்படி பிரகாசிக்க முடியும்? இயேசுவானுடைய காலத்தில் இருந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் எப்படி இருந்தார்கள்? மத்திய 23:15 சொல்கிறது பாருங்கள். ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி தெரிகிறீர்கள். தேவன் சொன்ன வேலையை செய்தார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை எழுத்தின் பிரகாரமாக கடைபிடித்தார்களே என்று ஆவிக்குரிய அர்த்தத்தில் அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்பது தெரிகிறது. அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் என்று மத்திய 23:15 இயேசுவானவர் சொன்னார். எப்படிப்பட்ட ஊழியத்தை இஸ்ரவேல் செய்தார்கள் என்பது புரிகிறதா? தங்களுடைய சபையை வளர்ப்பதற்கு எல்லா பிரயாசங்களையும் எடுத்தார்கள். சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிந்தார்கள். ஆனால் பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்கு அவர்கள் எதையும் செய்யவில்லை. தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவதற்கு எதையும் செய்யவில்லை. நான் என்ன செய்கிறேன் என்பது நான் யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மற்றவர்களை திருச்சபை உறுப்பினர்களாக அல்ல, பரலோகத்தின் பிள்ளைகள் ஆக்குவதற்கே நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இந்த ஊழியம் நாம் செய்யும்போது அநேக திருச்சபை உறுப்பினர்களாக மாறுவார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். மனிதர்கள் பல சமயங்களில் இதை செவனை செய்வதற்கு தவறி விடுகிறார்கள். அதை முழுமையாக பூரணமாக 100% செய்தவர் ஒருவர் உண்டு என்றால் அது இயேசு கிறிஸ்து தான். அவர் ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறார். கலாத்தியர் 3:16 பவுல் சொல்வார், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இஸ்ரவேல் செய்ய தவறின வேலையை இயேசு செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர் தான். ஆனால் ஒரு விசேஷித்த சந்ததி, சிறப்பான ஒரு சந்ததி. இதுவரை நாம் பார்த்தவற்றை லேசாக நாம் நினைவுபடுத்தி பார்ப்பது நல்லது. ஆபிரகாமின் சந்ததிக்குள் பூமியின் ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஒன்றுக்கு மேற்பட்ட பல முறை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யூதர்கள் மூலமாக மெய்யான தேவனையும் அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தையும் குறித்த பூமியின் வம்சங்களெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் மூலமாக அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய ஆசையாக இருந்தது. ஜலப்பிரளயத்திற்கு பிறகு செய்த உடன்படிக்கையில் உலகத்தை மீண்டும் ஜலத்தால் அழிப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்குரைத்தார். இவையெல்லாம் அவர் உன் தலையை நசுக்குவார் என்கிற வாக்குத்தத்தத்தில் பூரணமாக நிறைவேறுகின்றன. சாத்தான் நசுக்கப்பட்டு அழிக்கப்படும் போது
மெய்யான ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கின்றன. உங்களுடைய வாழ்க்கையில் சாத்தான் தலையிடாதபடிக்கு அவனை துரத்துவதற்கு இயேசுவின் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்திலே நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். நோவாவோடு செய்த உடன்படிக்கையில் உலகம் முழுவதும் ஜலப்பிரளயத்தால் அழிக்கப்படுவதில்லை என்று தான் ஆண்டவர் வாக்குரைத்தார். ஆனால் நித்தியமாக எவருமே சாவதில்லை என்கிற வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவில் நமக்கு நிறைவேற காத்திருக்கிறது. இஸ்ரவேல் செய்ய தவறின வேலையை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டும். இதை செய்வதற்கே ஆபிரகாம் அழைக்கப்பட்டார், ஆபிரகாமின் சந்ததிகள் அழைக்கப்பட்டார்கள். எந்த விதத்திலே நாம் ஆபிரகாமின் சந்ததியாக மாறுகிறோம்? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்ற கலாத்தியர் 3:29 நாம் வாசிக்கிறோம். எப்படி கிறிஸ்துவுடையவர்களாக நாம் மாறுவது? உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஆபிரகாமின் சந்ததியாக நாம் மாறுவதற்கான வழி இதுதான். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறும்போது கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியாக நாம் மாறுகிறோம். கேடகம் எப்படி செயல்படுகிறது என்பதை ஆரம்பத்தில் படத்தில் பார்த்திருப்பீர்கள். ஆனால் கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளும்போது, கிறிஸ்துவை அணிந்து கொள்ளும்போது அவர் நம்மை சுற்றிலும் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். இந்த கேடகம் வித்தியாசமான கேடகம், நம்மை சுற்றிலும் இருந்து நம்மை பாதுகாக்கிற கேடகம். மேசியாவாகிய இயேசுவில் நமக்கு நிறைவேறுகிற வாக்குறுதி தான் எல்லா வாக்குறுதிகளையும் அர்த்தமுடையதாக ஆக்குகிறது. நித்திய வாழ்வு நமக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த வாக்குத்தத்தங்களாலே நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லவே இல்லை. அந்த நித்திய வாழ்வுக்குரிய வாக்குத்தத்தத்தை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? இஸ்ரவேலராக பிறந்தால் போதாது, அவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய திட்டம் என்ன? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஏசாயா 56:7. அதுதான் தேவனுடைய திட்டம். சகல ஜனங்களுக்கு. பூமியெல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாக இருப்பீர்கள். யாத்திராகம் 19:6. பூமியெல்லாம் அவருடையது, பூமியில் இருக்க ஜனங்கள் எல்லாம் அவருடையவர்கள். அவர்களுக்கு சரியான பாதையை காட்ட வேண்டிய ஆசாரிய ராஜ்யம்தான் திருச்சபை. இன்றைக்கு நாம் எதை செய்கிறோம்? எவ்வாறு பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம் என்பதை பாருங்கள். பாபிலோனை கட்டினவர்கள் நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று ஒரு கோபுரத்தை கட்டினார்கள். நாம் இனிமேல் சிதறி போகக்கூடாது என்று சொன்னார்கள். தேவன் பூமி எங்கும் பரவி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். இல்லை இல்லை, நாங்கள் போக மாட்டோம், இங்கேயே தான் இருப்போம் என்று அவர்கள் அடம் பிடித்தார்கள். தங்கள் திறமையை இவ்வாறு நம்பியது தான் பாபிலோன் என்பதை ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் நம் திறமையை நாம் நம்ப வாய்ப்பு இருக்கிறதா, நம்மை முக்கியப்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். ரட்சிப்பு என்று நாம் நினைத்துக்கொண்டே இந்த பாவத்தை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை வேதாகம் நமக்கு காட்டுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை முக்கியப்படுத்த வாய்ப்பு இருப்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை முக்கியப்படுத்தாமல் எவ்விதத்தில் நாம் நம்மையே முக்கியப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் ரட்சிப்பை பற்றி பேசும்போது பவுல் இவ்வாறு சொல்கிறார்: ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. எனவே தன்னுடைய ரட்சிப்புக்கு தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் நீதிமான்களாக எண்ணப்படுதல் தான் முக்கியம் என்பதை வேதாகமும் தெளிவாக சொல்கிறது. நம்முடைய கிரியைகளை சார்ந்தல்ல, தேவனை நாம் நம்புகிறதுனாலே தேவனுடைய தன்மையே நமக்கு வெற்றியை தருகிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் என்று ரோமர் 4:4 பவுல் சொல்கிறார். என்னுடைய கிரியினாலே நான் நீதிமானாக பிரயாசப்படுகிறேன் என்றால் அது கிருபை அல்ல, அது கடன். ஆனால் யாக்கோபு 2:21 வாசிக்கிறோம்: நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனாம் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். நாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுகிறோமா இல்லையா? பவுல் சொல்கிறார் கிரியைகளினால் இல்லை என்கிறார். யாக்கோபு சொல்கிறார் கிரியைகளினால் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்கிறார். எது சரியானது? இதை புரிந்து கொள்வதற்கு ரோமர் 4:2 நாம் கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுமில்லை.
தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு வரியாகும். இந்த கருத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னதான் கிரியைகளை செய்தாலும் தேவனுக்கு முன்பாக நான் நிற்கும்போது நான் மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. ஏனென்றால் என் உள்ளே இருக்கக்கூடிய பாவம் அவருக்கு தெளிவாக தெரியும். என்னுடைய கிரியைகள் நல்லவைகளாக இருந்தாலும் அதன் நோக்கம் தவறாக இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. என் கிரியைகள் நல்லவைகளாக இருந்தாலும் என்னுடைய மனதை நான் அடக்கி கொண்டு அந்த நல்ல கிரியைகளை செய்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பவுல் சொல்கிறார், தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. தேவன் தம்முடைய கிருபையினால்தான் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமான்களாக பார்க்கிறார் என்று சொல்கிறது. அப்படியானால் கிரியைகளினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோமா இல்லையா? ரோமர் 4 சொல்வது சரியா? யாக்கோபு 2 சொல்வது சரியா? இந்த இரண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்ப்பதற்கு நமக்கு ரோமர் 4:2 உதவுகிறது. படைத்தவருக்கு முன்பாக நீதிமானாகுதல், படைக்கப்பட்டவைக்கு முன்பாக நீதிமானாகுதல் என்று இந்த நீதிமானாகுதலை இரண்டாக பிரித்து பாருங்கள். படைத்தவருக்கு முன்னராக நாம் நீதிமானாக காணப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவரை நாம் நம்புவதன் மூலமாக மாத்திரமே நாம் நீதிமானாகிறோம். ஆனால் படைக்கப்பட்டவைகளுக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக, தேவ தூதர்களுக்கு முன்பாக நாம் நீதிமானாக வேண்டும் என்றால் அவர்களுக்கு நம்முடைய உள்ளத்தை பார்க்க முடியாது என்பதனாலே, அவர்கள் கிரியைகளைத்தான் பார்க்க முடியும் என்பதனாலே, கிரியைகளினால் தான் நாம் நீதிமானாக முடியும். ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு கிருபையினாலே நமக்கு கிடைக்கிறது. தேவனோடு ஒப்புரவாகுதல் தேவனுடைய கிருபையினாலே நமக்கு கிடைக்கிறது. மனிதரோடும் தூதர்களோடும் ஒப்புரவாகுதல் நம்முடைய கிரியைகளினாலே நமக்கு கிடைக்கின்றன. எனவே கிரியைகளுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அன்பு வளர வேண்டும் என்றால் நாம் எல்லோரோடும் ஒப்புரவாக வேண்டும். மனிதர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை அவர்கள் பார்த்தாக வேண்டும். தூதர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை அவர்கள் பார்த்தாக வேண்டும். கிறிஸ்து நமக்குள் இருந்தால் அந்த மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். ஆனால் இந்த மாற்றங்களினாலே நமக்கு ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு அவருடைய கிருபையினால் மாத்திரமே. கிருபையினால் நம்மை ரட்சித்த பிறகு நம்மை தூதர்களோடும் மனிதரோடும் ஒப்புரவாக்குவதற்கு இயேசுவானவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய திட்டம் மிகவும் மகத்தானது. இன்றும் என்றென்றும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் இன்றும் என்றென்றும் அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்மை ஒப்படைத்தாக வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தான் மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊழியத்திற்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கெடுவது என்று மத்தேயு 5:16 வாசிக்கிறோம். இந்த நம்முடைய வெளிச்சம் எவ்வாறு பிரகாசிக்கிறது என்பதை ஏசாயாவில் ஏற்கனவே பார்த்தோம். அவருடைய மகிமை நம்மேல் வந்தது, அவருடைய மகிமை நம்மில் உதித்தது, அவருடைய வெளிச்சம் நம் மூலமாக பிரகாசிக்கிறது. இதுவும் கூட நம்முடைய வேலை இல்லை, தேவனுடைய வேலை தான். தேவனுடைய வேலையை நமக்குரியதாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் பாபிலோனின் மக்களாக நாம் மாறுகிறோம். இதில் தான் நாம் மிகவும் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அன்பான வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தம்மோடு வைத்துக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறார். ஒரு பலத்த தேசம் உருவாக வேண்டும் என்று பார்த்தோம் அல்லவா? அந்த பலத்த தேசம் இந்த உலகத்திலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக இருந்தாலும் வரப்போகிற யுகம், பாவ உலகம் அழிந்து தோன்றப்போகிற உலகம் ஒரு பெரிய தேசமாக இருக்கப் போகிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து அந்த தேசத்தில் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது மரிக்காதவர்கள் மறுரூபமாகி அந்த தேசத்தின் பிள்ளைகளாக மாறப்போகிறார்கள். தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அங்கே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் அவரை தரிசிப்பார்கள். தேவனுடைய குணம் அவருடைய மனதிலே இருக்கும். தேவனே வெளிச்சமாக இருப்பார், அவர் பிரகாசிப்பார். சதா காலங்களிலும் அவர்கள் ஆளுகை செய்வார்கள் என்று வெளிப்படுத்தல் 22:5 பார்க்கிறோம். எல்லோரும் ஆளுகை செய்வார்களா? எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அது போன்ற ஒரு வாழ்க்கை அல்லாது. உண்மையிலே எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் தான். ஆளுதல் என்பதற்கு இயேசு கொடுத்த அர்த்தத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆளுகை செய்தல் என்பது மற்றவர்களுக்கு பணிவிடை செய்தலாகும். என எல்லோரும் ஆளுகை செய்வார்கள். அதற்கு பயிற்சி நாம் இப்போது எடுத்தாக வேண்டும்.
அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை நாம் இப்போது வாழ வேண்டும். யாக்கோபிலே மீதியானவர்கள் அநேக ஜனங்களின் நடுவில் இருப்பார்கள். நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீர்களோ அங்கங்கே அரசாளுகிறவர்களாக மாறுங்கள். மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களாக மாறுங்கள். ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு அநேக ஜனங்களின் நடுவிலே இவர்கள் இருப்பார்கள் என்று மீகா 5:7-8 வாசிக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இவர்கள்தான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக, ஞானஸ்தானம் பெற்றதன் மூலமாக கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்கள் இவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நம்முடைய வேலை என்ன? நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இதையெல்லாம் அப்படியே நீங்கள் யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பேசும்போது மோசே சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆம், அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா? நாம் ஆபிரகாமின் சந்ததியா? நான் தேவனுடைய பிள்ளைகளா? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. வெறுமனே சத்தியம் பேசுவதினாலோ, உண்மை பேசுவதினாலோ, நியாயம் பேசுவதினாலோ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிவிடப் போவதில்லை. இப்படி பேசுவது எல்லாம் சாத்தானுக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் நம்முடைய தகப்பன் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவராக இருப்பது போல நாமும் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்போது தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். யாரும் நம்முடைய பரலோக அப்பாவின் ஐக்கியத்திலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. பல சமயங்களில் ஏன் வேதனைகளை சுமந்து கொண்டு அலைகிறோம்? பிரச்சனைகளை அவரிடத்தில் விட முடியாததுனால. அவர் நம்முடைய அப்பா என்று நாம் பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்றார், அவரிடத்தில் பிரச்சனைகளை எல்லாம் நாம் ஒப்படைத்து விட்டோம் என்றார், நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்கலாம் அல்லவா? தேவன் நிச்சயமாக அந்த வாக்கு தத்துவத்தை நமக்கு செய்திருக்கிறார். நாம் வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளா என்கிற கேள்வியை கேட்டு பாருங்கள். ஒரு ரோம பேரரசன் பவனியை குறித்து இவ்வாறு சொல்கிறார்கள். அந்த பேரரசன் வெற்றி அடைந்து ரோமுக்குள்ளாக பவனி வருகிறான். தெருவிலெல்லாம் மக்கள் கூட்டம் வெற்றியோடு வருகிற தங்கள் ராஜாவை பார்த்து எக்காலமிட்டு கொண்டிருக்கிறார்கள். தரையில் உட்கார்ந்து, வீட்டிலே மேலே இருந்து, பால்கனியிலிருந்து, எல்லா இடங்களிலும் இருந்து தங்கள் ராஜாவை மகிழ்ச்சியோடு, கம்பீரத்தோடு, ஆர்வாரத்தோடு வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். போகிற பாதையில் இருந்த ஒரு மேடையில் ஒரு குடும்பம் இருந்தது. அங்கிருந்த ஒரு சிறுவன் கீழே இறங்கி ஓடி வந்தான். ராஜாவின் தேரை சுற்றி படை வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கால்களுக்கு இடையே அவன் புகுந்து ஓடுகிறான். அதோ அந்த பையன் ஓடுகிறான். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் என்று கத்தினார்கள். அதற்குள்ளாக அவன் தேரின் அருகே வந்து விட்டான். அவனை ஒரு எட்டி பிடித்தான். ராஜா அந்த போர்வனை பார்த்து, அவனை விடு, அவன் என் மகன், அவன் என்னுடைய பிள்ளை, இங்கே கொடு என்று தூக்கி எடுத்து அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டான். சர்வலோகத்தின் பேரரசர் சர்வ வல்லவர் தான். ஆனால் உறவின் அடிப்படையில் நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை என்றால் அவரை போல இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாக வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் இவன் தேவனுடைய பிள்ளை என்றால் தேவனுடைய தன்மையுடையவனாக இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். அவருடைய அரவணைப்பு, அவருடைய பாசம், இவை எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் உணர்கிற நான் எவ்வாறு இன்னொரு மனிதனை வெறுக்க முடியும்? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் வித்தியாசமான பிள்ளைகள். உலகத்தாரை நேசிப்பார்கள். ஊழியம் செய்வது ஆள் சேர்ப்பதற்கு அல்ல, ஊழியம் செய்வது அவருடைய அன்பை அறிவிப்பதற்கு. தேவன் அந்த உதவியை நமக்கு செய்வாராக. எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேளையில் எங்களை நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். உலகத்தின் மக்களுக்கு வெளிச்சமாக, ஒளியாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உங்களுடைய தன்மை என்ன என்பதை நாங்கள் காட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நிச்சயமாகவே நாங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக அநேக ஜாதிகளுக்கு மத்தியில், அநேக ஜனங்களுக்கு மத்தியில் உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.